இன்று வைகாசி விசாக தினத்தை முன்னிட்டு தமிழகமெங்கும் மற்றும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய திருக்கோயில் மற்றும் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு செய்திருக்கிறார்கள். அந்த சிறப்பு வழிபாடு செய்யக்கூடிய காட்சியை நமது கடையர் டிவியில் உங்களுக்காக. வைகாசி விசாக திருநாள் முருகன் கோயில் மற்றும் முருகன் ஆலயங்களில் மக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அறுபடை வீடுகளிலும் முருகன் அவதார திருநாளாக வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் திருச்செந்தூரில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டு மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளிலும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அவதார திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வருகிறார்கள். முருகப்பெருமானுக்குரிய விழாக்களாக தைப்பூசம், திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம் ஆகியவை குறிப்பிட்டு சொன்னாலும் இவையாவும் சிவனோடு சம்பந்தப்பட்டவை. முருகனது தனிப்பட்ட விழாக்களில் விசாகமும் ஐப்பசி சஷ்டியுமே மிக முக்கியமானவையாக கருதப்படுகிறது. ஆகையினால் வருடத்தை 6 காலமாக வகுத்த நம் முன்னோர்கள் சித்திரையும் வைகாசியும் இந்த 2 மாதங்களையும் இளவேனிற் காலமாக பிரித்திருக்கிறார்கள். இடபம் என்பது வைகாசி மாதத்தை குறிக்கும். முற்காலத்தில் நட்சத்திரங்களை கணக்கிடும்போது கார்த்திகையை முதலாவதாக கொண்டு கணக்கிட்டிருக்கிறார்கள். அதன்படி கணக்கிட்டால் விசாகம் 14வது நட்சத்திரமாகும். அதாவது 27 நட்சத்திரங்களில் நடுவில் இருக்கும் நட்சத்திரம் விசாகம். இதைத்தான் ஒரு 10 ஒரு 3 சென்றபின் என்றதும், மீனத்து அதாவது நட்சத்திரங்களின் இடைநிலை என்றும் மணிமேகலை கூறுகிறது. இதன் மூலம் முற்காலத்திலும் வைகாசி விசாகம் சிறந்த விழாவாக கொண்டாடப்பட்டதை நாம் அறியலாம். வைகாசி என்பதை விகாசம் என்று கூறுவது உண்டு. விகாசம் என்றால் மலர்ச்சி என்று பொருள். வைகாசியை வடமொழியில் வைசாகம், வைணவர்கள் இம்மதத்தை மாதவ மாதம் என்று அழைப்பார்கள். சிரபுத் மன்னன் போன்ற அசுரர்களின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். உடனே அவர்களை காத்தருள சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை தோற்றுவித்தார். இந்த தீப்பொறிகள் வாயு, அக்னி முதலிய தேவர்கள் மூலம் கங்கையில் கொண்டு விடப்பட்டன. கங்கையோ அவற்றை சரவணப் பொய்கையில் சேர்த்தது. அங்கு வந்து சேர்ந்ததும் அவை வைகாசி விசாக தினத்தன்று 6 குழந்தைகளாக மாறின. விஷ்ணு பகவான் கார்த்திகை பெண்கள் மூலமாக அக்குழந்தைகளுக்கு பால் ஊட்டிவிட்டார். 6 முகம் கொண்ட முருகன் தோன்றி தேவர்களை காத்தருளினார். எனவே இந்நாளில் முருகனை வழிபடுவதால் நம் பகைகள் யாவையும் தொலைந்துவிடும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கிறது. இந்த நாளில் தானமும் தர்மமும் செய்தால் நல்லது. தயிர் சோறு, மோர், பானகம் போன்ற குளிர்பான தானம் குலம் காக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலும் மற்ற முருகன் தலங்களிலும் விசேஷமான பூஜைகளும் கோலாகலமாக விழாவாகவும் நடைபெற்று வருகிறது. முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்து சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட்டு வருகிறார்கள். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டு வைகாசி விசாக திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி பெரியநாயகி அம்மன் கோவிலின் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியாக இன்று தேரோட்டம் நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு தேரோட்டம் நடைபெற்று மாலை 4:30 மணியில் வைகாசி விசாக தேரோட்டம் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அன்றைய அதிகாலையில் இருந்தே பல்வேறு ஊர்களிலும் இருந்து பக்தர்கள் ஏராளமானவர் காவடி எடுத்தும் பாட்டு பாடியும் பழனி மலைக்கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கோவையில் இருந்து காரமடை செல்லும் வழியில் சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குருந்தமலை குழந்தை வேலாயுதருக்கு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து வழிபடுகிறார்கள். இதனால் இல்லறம் சிறக்கும், வியாபாரம் செழிக்கும் என்பது நம்பிக்கை. முருகன் ஆலயங்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள வைணவ தலங்களிலும் சுப ஆலயங்களிலும் வைகாசி விசாக திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
ஆந்திர மாநிலம் சிம்மாசலத்தில் நரசிங்க பெருமானை விசாக நாளில் தரிசனம் செய்வர். இந்நாளில் பெருமாளின் உருவத்தை முழுவதுமாக மறைந்திருக்கும் சந்தன காப்பை அகற்றிவிட்டு திருமஞ்சனம் செய்வர். பக்தர்களுக்கு தரிசனம் கிடைக்கும் மறுநாளை மீண்டும் சந்தன காப்பிட்டு விடுவார்கள். மீண்டும் அடுத்த வைகாசி விசாக தினத்தன்றுதான் திருமஞ்சன தரிசனம் நடைபெறுகிறது. மயிலை கபாலீஸ்வரர் கோயில் திருஞான சம்பந்தருக்கு 10 நாட்கள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் வைகாசி திருவாதிரை நட்சத்திர நாள் முதல் விசாக நட்சத்திர நாள் வரை விழா 10 நாட்களுக்கு நடைபெறும். 10ஆம் நாள் பால் மாங்காய் நெய்வேத்தியம் சுவாமி புது மண்டபம் புறப்பட்டு 4 சித்திரை வீதிகளிலும் வலம் வருவார். திருஞான சம்பந்தர் விழா 3 நாட்களும் மூல நட்சத்திர நாளில் 63 புறப்படும் இரவில் வெள்ளி ரதத்தில் திருஞான சம்பந்தரும் புறப்படும் விழாவும் நடைபெறும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் 14 நாட்கள் விழா நடைபெறுகிறது. முதல் 3 நாட்கள் மலை மீதும் மற்ற நாட்கள் வைபவங்கள் அடிவாரத்திலும் நடக்கும். 9 நாள் விசாக நட்சத்திர நாளில் இறைவன் தேரில் வலம் வருவார். 14ஆம் நாள் மீண்டும் மலைக்கு எழுந்தருள்வார். திருச்சி உறையூர் பஞ்சவேரணேஸ்வரர் கோயிலில் 10 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. நாகை மாவட்டம் ஆஞ்சலாபுரத்தில் மூல நட்சத்திர நாளில் திருஞான சம்பந்தர் திருநாட்சி திருநாளாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருவானைக்காவல் ஜம்புஸ்கரர் கோயிலில் பௌர்ணமி அன்று ஏக வசந்தம் அன்று அன்ன அபிஷேகமும் பால் மாங்காய் நெய்வேத்தியமும் செய்யப்படுகிறது. கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் கோயிலும் மங்களாபிக்கும் கும்பேஸ்வரருக்கும் திருக்கல்யாண விழாவும் நடைபெறுகிறது. இந்த வைகாசி விசாக தினத்தன்று தமிழகத்திலும் பல்வேறு மட்டுமல்ல உலக நாடுகளில் எல்லாம் இந்த வைகாசி தினத்தன்று தமிழ் கடவுள் முருகபெருமானுடைய பிறந்த தினத்தை சீரும் சிறப்போடு கொண்டாடி வருகிறார்கள். மேலும் வைகாசி விசாகம் என்றால் என்ன என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். அதாவது வைகாசி விசாகம் பற்றி நாம் அனைவருமே அறிந்திருப்போம். வைகாசி விசாகம் என்பது வைகாசி மாதத்தில் கொண்டாடக்கூடிய நாளாகும். இந்நாளில் முருகபெருமானை வழிபட வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் வைகாசி விசாகம் என்றால் என்ன, அதன் வரலாறு என்ன என்பதில் நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆகையினால் அதனை தெரிந்து கொள்ளும் விதமாக நமது கடையர் டிவியில் வைகாசி விசாகம் பற்றி விவரித்து காண்பிக்க இருக்கிறோம். வாருங்கள். கோடை காலத்தின் நிறைவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் வருவதுதான் வைகாசி மாதம். கோடை காலத்தின் வெப்பம் தணிந்து வசந்த காலம் துவங்குகிறதோ அதைபோல நம்முடைய வாழ்வில் உள்ள அனைத்து விதமான இன்னல்கள் துன்பங்கள் எதுவாயினும் அனைத்தையும் நீக்கி வாழ்வில் குளுமையை தருவதே வைகாசி விசாகமாகும். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அன்று முருகபெருமான் அவதரித்ததனால் வைகாசி விசாகம் என்று கூறப்படுகிறது. விசாகன் அதாவது வி என்றால் பறவை என்றும் சாகன் என்றால் பயணம் என்றும் அர்த்தம். அதாவது மயில் மேல் பயணம் செய்பவன் முருகபெருமான். மேலும் விசாகன் என்றால் விசாலமான கண்களை உடையவன் என்று மற்றொரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது அள்ளி கொடுப்பதில் வள்ளல். இதனால் முருகபெருமானை விசாகன் என்று அழைப்பார்கள். விசாகம் என்பது வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். விசாகம் என்றால் குளிர்ந்த வசந்த காலமாகும். இந்த வைகாசி விசாகம் அன்று எல்லா முருகபெருமான் கோவில்களிலும் இந்த தினத்தினை வசந்த உற்சவம் என்று மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வசந்த உற்சவம் என்றால் கோடையின் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காலம் தொடங்குவதுதான் விசாக காலம். நம் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் தர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இந்த வசந்த காலம் என்றும் கூறப்படும் வைகாசி விசாகம் அன்று முருகபெருமானை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வுகளை கிட்டும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. இந்த தமிழ் கடவுள் முருகபெருமான் முருகன் பிறந்த நாள் வைகாசி விசாகம். விசாக நட்சத்திரம் அதாவது 6 நட்சத்திரங்கள் ஒன்று கூடியது. இதனால் முருகனும் 6 முகங்களோடு திகழ்பவர் என்பது ஐதீகம். பாரசாரர் முனிவர் ஒருவர் இறந்தார். அந்த முனிவருக்கு 6 குழந்தைகள். அந்த 6 குழந்தைகளும் எப்போதும் துருதுருவென்று சேட்டை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்.
ஒரு நாள் அந்த 6 குழந்தைகளும் தண்ணீரில் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது பரசசார முனிவர் அங்கு வந்து தண்ணீரை விட்டு மேலே வாருங்கள் என்று அழைத்தார். ஆனால் அக்குழந்தைகள் யாரும் அவர் பேச்சினை கேட்காமல் தண்ணீரிலேயே விளையாடி கொண்டிருந்தார்கள். கோபமடைந்த முனிவர் அக்குழந்தைகளை பார்த்து சாபம் விட்டார். நீங்கள் நான் சொல்வதை கேட்காமல் தண்ணீரிலேயே இருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் மீன்களாகவே மாறிவிடுங்கள் என்று சாபம் விடுத்தார். மீன்களாக மாறிய அக்குழந்தைகள் எங்களுக்கு சாப விமோசனம் என்று கேட்டனர். என்ன என்று கேட்டனர். அதற்கு முனிவர், அன்னை பார்வதியின் அமுதப்பாலினை முருகபெருமான் அருந்திருந்த போது முருகன் திருவாயில் இருந்து என்றைக்கு ஒரு சொட்டு உங்கள் வாயில் விழுகிறதோ அன்றைக்குத்தான் நீங்கள் மனிதர்களாக மாறுவீர்கள் என்று கூறினார். அன்னை பார்வதி தேவி தன் அமுத பாலினை ஒரு பாத்திரத்தில் எடுத்து முருகபெருமானுக்கு தந்து கொண்டிருக்கும் போது முருகபெருமான் வேண்டுமென்றே ஒரு சொட்டு பாலினை கீழே கொட்டினார். இதனை மீன்களாக இருக்கும் முனிவர்கள் அருந்தி தன் வாழ்வில் வசந்தத்தை பெற்றார்கள். இது நிகழ்ந்தது வைகாசி விசாகம் அன்று. ஆக வைகாசி விசாகம் அன்று நமக்கு என்ன விதமான இன்னல்கள் இருந்தாலும் முருகபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் நம் வாழ்க்கையிலும் வசந்த கிட்டும் என்பது ஐதீக வழிபாடாக இருக்கிறது. இளவேனிற் காலத்தின் பிற்பகுதி என்பதனால் வைகாசி மாதம் வசந்த காலமாக இந்தியாவில் இருக்கிறது. எனவே இந்த வசந்த காலமான வைகாசி விசாக தினத்தில் கோயில்களில் வந்து உற்சவ விழாக்கள் நடத்தப்படுகிறது. விசாக நட்சத்திர 6 நட்சத்திரங்களின் கூட்டமாகும். மகாபாரதத்தின் வில் வித்தகனான அர்ஜுனன் சிவனிடமிருந்து பசுபதை ஆயுதத்தை வரமாக பெற்ற நாள். 12 ஆழ்வார்களின் முக்கியமான நம்மாழ்வார் பிறந்த தினம் வைகாசி விசாக சுமதினத்தன்றுதான் திருமலப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திரு நடனம் ஆடிய அற்புத நாள் கூட இந்த வைகாசி விசாக தினத்தன்று. வால்மீகி அவர்கள் இராமாயணத்தில் ராம லட்சுமணனுக்கு முருகபெருமானின் பிறப்பு மற்றும் அவரின் அருமை பெருமைகளை விளக்கி கூறுவது போல அமைந்திருக்கும். இதனை கேட்பவர்களுக்கும் அவர்களின் பாவம் நீங்கி புண்ணியத்தை அடைவார்கள் என்றும் இந்த நிகழ்வை குமார சம்பவம் என வால்மீகி குறிப்பிடுகிறார். இதைவிட வடமொழி கவிஞர்கள், குறிப்பாக காளிதாசர், முருகபெருமானின் அவதாரம் குறித்து அவரின் நூலான குமார சம்பவம் என்றே குறிப்பிடுகிறார். நேபாளத்தில் கபிலவஸ்து பேரரசர் சுத்தனோனா கௌதமனின் குமரன் சித்தார்த்தர் என்னும் கௌதம புத்தர் வைகாசி விசாக புண்ணிய நாளில்தான் ஞானத்தை அடைந்த நாளாக கருதப்படுகிறது என்று நேபாளத்தில் கபிலவஸ்து பேரரசர் சுத்தோனா கௌதமாவின் குமரர் சித்தார்த்தர் என்று கூட ஒரு குறிப்பிடுகிறார். இப்படி பல சிறப்புகள் நிறைந்த வைகாசி விசாக தினத்தில் நாமும் விரதம் இருந்து முருகபெருமானை வணங்கினால் ஞானமும் எல்லா வகை செல்வமும் கிடைத்து சிறப்பாக வாழலாம் என்று ஒரு ஐதீகமாக இருந்து வருகிறது.